எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிரைஸ்ட் காஸ்பல் மிராக்கல் மிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷமடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே ஒரு அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், சங்கீதம் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரம் சொன்ன உடனே நம்ம சின்ன பிள்ளையில் இருந்த ஞாபகம் வந்துடும் இல்லையா? நம்ம சின்ன பிள்ளையில் இந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்போம். சண்டே கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். நம்ம பெரியவங்களானதுக்கப்புறமும் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை என்னையை போல் நீங்களும் தியானிச்சிருக்கலாம். இந்த 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், இந்த 3 வசனத்தை மாத்திரம் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை செய்யாத அப்படின்றாரு. 2வது வசனத்தில் 2 காரியங்களை செய் அப்படின்றாரு. 3வது அதிகாரத்தில் 4 காரியங்களை நான் செய்வேன் அப்படின்றாரு. பாருங்களேன் எவ்வளோ பெரிய இது. முதல் வசனத்தில் 3 காரியங்களை செய்யாத. அது என்ன செய்யாத அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. இந்த 3 காரியங்களை செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம அநேக வேலையில் நம்ம தேவ மனுஷர்களிடத்தில் ஆலோசனை கேட்குறோமா, அல்லது துன்மார்க்கர் இடத்துல ஆலோசனை கேட்குறோமா, அதை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம குடும்ப காரியமாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த காரியமாக இருக்கலாம். அதிகமாக நம்ம யார்கிட்ட ஆலோசனை வைக்கணும் அப்படின்னா, தேவ மனிதர்கள் இடத்துல ஆலோசனை நம்ம வைக்க வேண்டும். ஆண்டவர் இடத்துல நம்ம ஆலோசனை வைக்க வேண்டும். இதை மெயினாக நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது அப்படின்றார். இன்றைக்கி நிறைய துன்மார்க்கர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது ஒரு ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. என்ன, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார். அப்போ துன்மார்க்கிற இடத்துல போய் ஆலோசனை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ துன்மார்க்கிற இடத்துல ஆலோசனை கேட்பதே ஒரு தவறு. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது அப்படின்றாரு. நம்ம எத்தனை முறை பாவிகளுடைய வழியில் நின்றுட்டு இருக்கிறோம்? பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை நம்ம பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு, அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக தேவையில்லாத காரியங்கள். ஒரு தேவ மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தை ஒதுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். 2வது வசனத்தில் எதை செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் எழுதுகிறார் பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படின்றார். நம்ம யார்கிட்ட பிரியமாக இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? பிரியமாக இருக்கணும். அதை நேசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நம்ம நேசிக்கணும். அதில் பிரியமாக இருக்கணும். 2வது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கணும். 2வது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஆனால் தியானம் முக்கியம். அந்த தியானம் தான் கிரியை செய்ய வைக்கும். அந்த தியானம் தான் அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டுட்டு போகும். தியானம் இல்லாமல் சும்மா வாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ தியானிக்கும் போது தான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருப்போம். அவருடைய வேதத்தில் நம்ம இரவும் பகலும் தியானமாக இருப்போம். அது பெரிய ஆசீர்வாதம். சரி, கர்த்தர் நமக்கு 4 காரியங்களை செய்வார்னு சொன்னேன் இல்லையா? 3வது வசனத்தில் அது என்னென்ன அப்படின்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எங்கேயா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற மரம் எப்படி செழிப்பாக இருக்குதோ, அதே போல் ஒரு வாய்க்கா ஓரத்தில், ஒரு கால்வா ஓரத்தில் இருக்கிற மரங்கள்லாம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ, எங்களுடைய கிராமங்களில்
ஊருணியை சுற்றிலும் என்ன வச்சுருப்பாங்கன்னா மரங்கள் வச்சுருப்பாங்க. மற்ற மரங்கள் காஞ்சு போனாலும் இந்த ஊரணியை சுற்றி இருக்கிற மரங்கள் பச்சை பசேர்னு இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலே அந்த ஊரணி தெரியும், அந்த அளவுக்கு பச்சை பசேர்னு இருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைங்களும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாக இருப்பாங்களாம். மாத்திரமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாருங்க, அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ரூட்டை கொடுக்குற ஒரு அனுபவம் கர்த்தர் நமக்கு தர்றாரு பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல அன்பு செலுத்தணும்னாக்கா அந்த அன்பு செலுத்தக்கூடிய அந்த அந்த காலகட்டத்திற்குரிய கனியை தர்றாரு. ஒரு இடத்துல சமாதானமாக இருக்கணுமா, அந்த கனியை கர்த்தர் கொடுக்குறாரு. இச்சை அடக்கமாக இருக்கணுமா, அந்த இடத்துல அந்த கனியை கொடுக்குறாரு. அப்போ தன் காலத்தில் தன் கனியை தந்து, அதுக்கடுத்து சூப்பர் வேர்டு பாருங்களேன், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் இலை உதிராது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நம்முடைய இலை என்ன செய்யாதா? உதிராது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேதமும் இருக்காது அப்படின்றது தான் ஆண்டோடைய வார்த்தை. நம்முடைய இலை உதிராது, நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், நம்ம பேர பிள்ளைங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். நமக்கு தீமை வராது. கர்த்தர் நம்மளுடைய இலையை பசேர் என்று வைத்திருப்பார். நம்முடைய இலையை உதிர விடாமல் கர்த்தர் பாதுகாப்பார். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். கடைசி அருமையான வார்த்தை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்களேன், நம்ம என்ன செஞ்சாலும் அதை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்களாக நம்ம வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே, அதை தியானித்தோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி எங்களை பிளஸ் பண்ணுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.